தம்பி அண்ணாமலைகிட்ட கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங், ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா. மது குடிப்பது, சிகரெட் குடிப்பது பெண்கள் விஷயத்தில் கொடூரமான தண்டனை. ஆனால் சீமா அங்கிருந்த ஒரு 15 நாளில் சீனாவும் முழு போதையில் இருந்தார். சாட்சி மின்னல் முருகன். பயிற்சி எடுத்தேன்னு சொல்கிறேன். அதாங்க அப்போ தண்ணி அடிக்கிற பயிற்சி. யாழ்மதின்னு அங்கே ஒரு புலிகளுடைய செய்தி வாசிப்பாளர், அந்த அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால் நிற்கிறார். யுத்த காலம் அங்கே. இந்த தகவல் பிரபாகருக்கு போகுது. ரசிப்பார் அவர். ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணுக்கு அங்கே லவ் ப்ரொபோசல் பண்ணுறாரு. இவர் முதல்ல அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டார் பிரபாகரை. சாட்சியோடு நான் சொல்கிறேன் சார், சும்மா டுபாக்கூர் கதையெல்லாம் இல்லை. மின்னல் முருகன் சாட்சி. இப்போ ஸ்பீக்கர் போன போட்டு பேசட்டுமா? பார்த்துட்டு போகணும் ஒத்த காலில் நிற்கிறார். குளத்தூர் மணியன் அனுப்பின ஒரு காரணத்தினால ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு பிரபாகர். அவ்வளோதான். குளத்தூர் மணியன் தாங்க பெரிய குற்றவாளி. இவர் சந்திக்க வச்சது, இவருங்க அனுப்புனது எல்லாமே. இல்லைன்னா இந்த தமிழகத்துக்கு இவ்வளோ வீடையே முடிச்சிருக்காரு. வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். தமிழ்நாட்டில் இந்த மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் நேற்றைக்கான பிரச்சாரத்தில் திரு சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விடுறார். ஒரே மேடையில் பேச தயாரா, வா விவாதம் பண்ணிக்கலாம்லாம் கேட்குறாரு. அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ போலீஸ் ட்ரைனிங் எடுத்த போலீஸு, நான் புலிகள் கிட்ட ட்ரைனிங் எடுத்த புலி அப்படின்றாரு. நீங்களாம் அன்னைக்கு 90கள் காலகட்டத்தில் புலிகளுக்கு ஆதரவாக 80களிலிருந்தே 90கள் காலகட்டத்தில் ரொம்ப உக்கிரமாக புலிகள் ஆதரவை பண்ணவங்க நீங்கள். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த புலிகள் பயிற்சி அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இப்போது புலிகளுடைய போராட்டம் 70களிலேயே ஆரம்பிச்சிருது. 1970களிலேயே புலிகள் போராட்டம் ஆரம்பிச்சிருது. 80களில் அது இந்தியாவுக்கு வருது. 83க்கு பிறகு உலகம் முழுக்க போகுது. ஜூலை கலவரம் தான் புலிகள் உலகம் முழுக்க புலிகள் யாருன்னு உலகம் முழுக்க தெரிஞ்சுக்குது. ஆனால் 70களில் ஈழத்தில், 80களில் இந்தியா பார்டர் ஓப்பன் பண்ணது 80களில், 83ல் உலகம் முழுக்க. அப்போது 70களில் போராட்டம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது. 80களில் போராட்டம் ஆரம்பிக்கிற பொழுது இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சேர்ந்த இடம் பெருஞ்சித்திரனாருடைய வீடு. பெருஞ்சித்திரனாருடைய வீடு. ஏன்னா இது போன்ற தமிழ் தேசியவாதிகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரே தலைவன் அன்னைக்கு பெருஞ்சித்திரனார் தான். தென்மொழி அச்சகம் ஒரு டெடில் ப்ரெஸ் வச்சுருந்தார். அந்த டெடில் ப்ரெஸ்ஸில் அவரே அச்சுக்கோத்து, அவரே பிரிண்ட் பண்ணி, அவரே பைண்டிங் பண்ணி, அவரே எழுதி, ஏறக்குறைய அதுக்கு அப்போவே ஒரு 5000 சந்தாதாரர்கள். தமிழ்நாடு முழுக்க தென்மொழி போயிடும். தென்மொழி அன்பர்கள், தமிழர்களை பார்த்தா என்ன பேசிக்குவாங்க? தென்மொழி அன்பர்கள். நீங்கள் தமிழ் குடிமகன் இருந்தார்ல, அமைச்சராக இருந்தார் திமுக ஆட்சி காலத்தில், அவர் ஒரு தென்மொழி அன்பர். இப்போ ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, எந்த ராதாகிருஷ்ணன்? மதிமுக விலகி போனார்ல ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஈழ போராட்டத்தில் இருந்தார். இப்போ இந்த வைகோ மேட்டில் கூட அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, வைகோ இவர் கணேசமூர்த்தி இறந்ததெல்லாம் அவர் தென்மொழி அன்பர். புதுக்கோட்டை பாவாணர் தென்மொழி அன்பர். தமிழ்நாடு முழுக்க தென்மொழி தமிழர்களை ஒருங்கிணைத்தது. தமிழ் தேசிய அரசியல தென்மொழி தான். பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமே. அப்போது புலிகள் இயக்கம் அப்போ உமா மகேஸ்வரன், பிரபாகரன் 2 பேரும் ஒரே இயக்கம் வச்சுருந்தாங்க. அந்த இயக்கத்துக்கு பேர் புதிய புலிகள். அந்த இயக்கத்துக்கு பேர் புதிய புலிகள். அந்த புதிய புலிகள் இருந்த காலத்தில் டெலோ, குட்டிமணி தங்கத்துறை அவங்க வச்சுருந்தது டெலோ, பத்மநாபா வச்சுருந்தது EPRLF, பாலகுமார் வச்சுருந்தது ஈரோஸ். இப்படி 4 இயக்கங்கள் தான். 4 இயக்கம், ஒரு இயக்கம் 2ஆக உடையுது. அதுதான் புதிய புலிகள். உமா மகேஸ்வரனும் பிரபாகரனும் மெட்ராஸ் பாண்டி பஜாரில் 2 சுட்டுக்கிறாங்க. தலைவர் செயலாளர் 2 பேரும் பெருஞ்சித்திரனார் வீட்டில் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. பெருஞ்சித்திரனார் தான் ஆலோசகர். 80களுக்கு முன்னாடி பெருஞ்சித்திரனார் வீட்டில் தங்கியிருந்தார் பிரபாகரன். உமா மகேஸ்வரன் அங்கே தங்கியிருந்தார். அப்போது துப்பாக்கி சூடு நடந்த பிறகு 2 பேருமே கைது. 2 பேருமே பிடிச்சி இலங்கையில் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசும் தயார், இந்திய அரசும் தயார்.
சரியா? அப்போது இவர்கள் போராளிங்கிற விஷயமே நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், 70களில் இலங்கையில் இருக்குது, 80களில் இந்தியாவுக்கு வருது, 83க்கு பின்னாடி தான் உலகம் முழுக்க போகுது. அப்போது 80களில் இவர்கள் யாருன்னு தெரியல. ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். இலங்கை அரசாங்கம் பிடிச்சி கொடுக்க சொல்லுது. இலங்கை அதிகாரிக்கு வந்துட்டான். எதுக்கு? பிரபாகரனை ஒப்படைப்பதற்கு. கொண்டுட்டு போகிறதுக்கு. கொண்டுட்டு போனாங்க. என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் சுட்டுருவான். முடிச்சுது. இதை தடுத்து நிறுத்தியவர் பெருஞ்சித்தனார். வழக்கு போடுறார். வழக்கு போட்டு 2 பேரையுமே பெயில் எடுக்கிறார். யார் எடுத்தது? பெருஞ்சித்தனார் தான். இன்றைக்கி பேசுகிற எந்த அசகாசூரம் ஒரு பயம் இல்லை. எடுத்து கண்டிஷன் பெயில் பிரபாகரனுக்கு மதுரை, உமாமகேஸ்வரனுக்கு சென்னை. அப்போ பிரபாகரனை யார் வீட்டில் பாதுகாத்து வைக்கிறாருன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நெடுமாறன் வீட்டில் பாதுகாத்து வைக்கிறார். அதுக்காகத்தான் நெடுமாறனை தொடர்பு கொள்கிறார். யார்? பெருஞ்சித்திரனார். அப்போ தான் நெடுமாறனுக்கு பிரபாகரனுக்குமே அறிமுகம். சரியா? அப்போ முகுந்தனை சென்னையில் பாதுகாக்கிறாங்க. இந்த நடுவில் காலகட்டத்தில் பிரபாகரன் தப்பி இலங்கை போயிடுறார், உமாமகேஸ்வரன் தப்பி இலங்கை போயிடுறார். ஈழ போராட்டம் தளபதிகள் காப்பாற்றப்பட்டோம். எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சர். எம்ஜிஆருக்கு ஈழ போராளிகளை பற்றி தெரியாது. ஈழ போராட்டத்தை எம்ஜிஆர் சுற்றி இருக்கிற ஆட்கள் பூரா ஈழ போராட்டம் எதிரானவன். அவன் என்ன சொல்கிறான்னா, இவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், இவர்கள் அனுமதிக்கூடாது, இந்தியா அனுமதிக்கலை, இந்தியா அனுமதிக்கலை. இதை சொன்னவொடனே எம்ஜிஆர் அவர்களை பிடிச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். எங்கே? ஜெயிலில் இருக்கிறவனை பிடிச்சி இலங்கை போலீஸுக்கு பிடிச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்போது பிடிச்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெருஞ்சித்தினார் என்ன பண்ணுறாரு, நேரடியாக போய் பெருஞ்சித்தினார் எம்ஜிஆரை பார்க்க போகிறார். எம்ஜிஆர் சந்திக்க மறுக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. எம்ஜிஆர் கட்சியை சுருக்கமாக சொல்லிடுறார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனையும் இந்த கட்சிக்கு தலைமை தாங்க கூப்பிடுறாரு பெருஞ்சித்தினாரை. அவைத்தலைவராக இருந்துக்க, உன்னுடைய தமிழும் கருணாநிதி தமிழும் மோதட்டும். என்னை மலையாளிங்கிறான் கருணாநிதி, என்ன மலையாளின்னு சொல்கிறாரு. அதனால் பெருஞ்சித்தினாரோட தமிழ் கவி ஒரு புலவனே என் கட்சியில் இருக்காயா, தமிழ் தேசிய அடையாளமே என் கட்சியில் இருக்கான், நீ உன் தமிழை கருணாநிதி விடு, கருணாநிதி காணாமல் போயிடுவான் அப்படி கூப்பிடுறாரு. அப்போ சொல்கிறார், தம்பி மாக்கோபா ராமச்சந்திரா. எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி தான் கூப்பிடுவார். யார்? பெருஞ்சித்திரனார். தம்பி மாக்கோபா ராமச்சந்திரா, நான் தனித்தமிழ்நாடு வாங்கியே தீரணும். அவருடைய நோக்கம் பாருங்கள். அதுக்கான வேலைகளை மும்மரமாக இருக்கேன். உன் கட்சியில் நான் தலைமை தாங்க முடியாது போ. இந்த கோபத்தில் எம்ஜிஆர் பார்க்க மாட்டேங்கிறார். யாரை? பெருஞ்சித்திரனாரை. அப்போது காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சியில் ஒரே எம்எல்ஏ நெடுமாறன். காந்தி காமராஜ். அதே போல் காமராஜ் காங்கிரஸ்னு குமரி ஆனந்தான் ஒரு எம்எல்ஏ. சரியா? அப்போ நெடுமாறனை போய் பார்க்குறாரு. பார்த்து இவங்கெல்லாம் போராளிகள், ஒரு தேசத்தினுடைய அடையாளம், இவர்களை பிடிச்சி கொடுத்தா அடுத்த நாட்களை சுட்டு இந்த போராட்டத்தை முடிச்சிருவான். தயவுசெய்து எம்ஜிஆரை பார்த்து சொல்லுவோம் வான்னு மதுரையில் போய் நெடுமாறனை கூப்பிடுறாரு. யார்? பெருஞ்சித்திரனார். அப்போ ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் பார்க்கணுமா, முதலமைச்சர் பார்த்தா ஆகணும். நெடுமாறன் கிட்ட சொல்கிறார். நெடுமாறன் கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர் சொல்கிறாரு. எம்ஜிஆருக்கு பழைய கோபம், இவன் இந்த கட்சிக்கு வரமாட்டேன்ட்டாரான்னு. இதுதான் பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் காப்பாற்றியது, ஈழ போராட்டத்தை காப்பாற்றியது. அப்போ மறுபடியும் பெயில் போடுறாங்க. பெயில் எடுத்து நெடுமாறன் வீட்டில் பிரபாகரன் தங்கிக்கிறார். இதுதான் வரலாறு. சரி, அதான் சார். இப்போ இதை எப்போ பயிற்சிக்கு உள்ளே வராங்க? இது எப்போ பயிற்சிக்கு வராங்கன்னா 83 ஜூலை கலவரம். அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம்தான் இலங்கையில் இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியுது. தெரிஞ்ச பிறகு தான் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, பார்டரை திறந்து விட்டுருது. இந்திய நேவி அவர்களை வரவேற்குது. இதெல்லாமே எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 80களிலிருந்து நடக்குது. ஏன் 80களிலிருந்து நடக்குதுன்னா, இலங்கை அதிபர் ஜெயவர்தனான்னு ஒருத்தர் இருந்தார். ஜெயவர்தனா அமெரிக்க சார்பாளர். அமெரிக்காவுடைய கடற்படையை கொண்டு திரிகோணமலையில் நிறுத்துவதற்காக ஜெயவர்தனா தளத்தை திரிகோணமலை தளத்தை கொடுக்க போகிறார். திரிகோணமலை துறைமுகம் நானே போய் பார்த்துருக்கேன். 3 மலைகளுக்கு நடுவில் கடல். எந்த குண்டா போட்டாலும் உள்ள எது தடுத்துக்கும்? மலைகள் தடுத்துக்கும்.
நீங்கள் அந்த ஹார்பர் அப்படியே எது காப்பாற்றிட்டு இருக்கு? உயர்ந்த மலைகள், மலைகளுக்கு நடுவில் குடாவுக்குள்ள கடல், அதான் ஹார்பர், இயற்கை துறைமுகம். அதான் பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான், யார் திரிகோணமலை துறைமுகத்தை வச்சுருக்காங்களோ ஆசியாவினுடைய சாவி அவங்ககிட்ட இருக்கு. ஒரு 50 கப்பலை உள்ள நிறுத்தலாம், எந்த குண்டை போட்டாலும் எந்த ஏவுகணை விட்டாலும் கப்பலுக்கு எந்த சேதம் வராது. ஆசியா முழுக்க பாதுகாக்கலாம். இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் அதான் புவி சார்ந்த அரசியல், ஜாகிரபி பாலிட்டிக்ஸ். அப்போது இதனால் அமெரிக்கா இப்போ இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும். புலிகளுக்கு கேட்டை திறந்து விட்டு புலிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து போய் அடி. யார் சொன்னது? இந்திரா காந்தி. இது காங்கிரஸ் தான் பண்ணுது. இந்திரா காந்தி எல்லாம் சுயநலம் தான். தமிழனுக்கு நாடு வேணுங்கிறக்காக யாரும் செய்யலை. இந்திரா காந்தி இருந்திருந்தால், ஒருவேளை பார்ப்பன அதிகாரிகள் கெடுக்காமல் இருந்திருந்தா, இந்திரா காந்தியுடைய மரணம் புலிகளுடைய முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இந்திரா காந்தியுடைய மரணம் முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அப்போது 2வது அத்தியாயம் ராஜீவ்காந்தியிலேருந்து துவங்குது. ராஜீவ்காந்தி வந்த பிறகு அதிகாரிகள் பூரா ராஜீவ்காந்தியை கையில் எடுத்துக்கிறான். ராஜீவ்காந்தி பித்தம் தெளிவதற்கு 84லேருந்து 91 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆகி மரணம் அடைவதற்கு 3 மாதத்துக்கு முந்தி தான் காசி ஆனந்தனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் பல அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு நான் நிறைய தவறு பண்ணிட்டேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது நான் அங்கே அணிவகுப்பு மரியாதைக்கு போகும்போது என்னை கொலை செய்கிற முயற்சி பண்ணுறானுங்க. துப்பாக்கியில் அடிக்கிறான், பேனட்டில் குத்துறான். துப்பாக்கி, அதாவது அணிவகுப்பில் புல்லட் இருக்கக்கூடாது, எம்டி துப்பாக்கி தான் இருக்கணும். உண்மையாகவே துப்பாக்கி ரவுண்ட்ஸ் இருந்ததுன்னா மனைவியின் கண் முன்னே, சோனியா காந்தி கண் முன்னே அங்கே ராஜீவ் காந்தி சடலம் கிடந்திருக்கும். யார் சுட்டிருப்பா? சிங்கள இராணுவ வீரன் சுட்டிருப்பான். அப்போ அவ்வளோ கொடூரமானவன் நான் நாடு வாங்கி தரங்கிறார். அது 2ஆம் கட்டம். அப்போது ராஜீவ் கொல்லப்படுகிறார். யார் கொல்லப்படுகிறார்னா, இந்தியாவினுடைய தமிழ் தேசியத்தை உடைப்பதற்கு ராஜீவ்காந்தி முயற்சி பண்ணிட்டார். தமிழீழங்கிற ஒரு நாடு வாங்கி கொடுத்தா அந்த நாடு 35 லட்சம் உள்ள நாடு 26 அரபு நாடுகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை போல வளர்ந்துடும். எது? தமிழ் ஈழம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 தேசிய இனங்கள் பிரிச்சுட்டு போயிடுவோம். ஐரோப்பா உடைஞ்சதில்ல, அப்போ இந்தியா அதை அனுமதிக்காது. இந்திய அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் ராஜீவ்காந்தியை கொள்கிறான். சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி அதுக்கு உடந்தை. இதுதான் அரசியல். அப்போது புலிகள் மீது பழி சுமத்தப்படுகிறது. இதுதான் அரசியல். இதுக்கு பிறகு இப்போ சீமா கதைக்கு வருவோம். சீமா நீங்கள் சமாதான காலத்தில் ஈழத்துக்கு போகிறார். போர் இல்லாத காலகட்டம். எப்படி போகிறாருன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் சீமானுடைய உரை, திராவிட கழக மேடைகளில் சீமானுடைய உரை, குளத்தூர் மணி தான் முதல்ல மேடை கொடுக்குறாரு. மேடை கொடுத்து திராவிட கழக மேடைகளில் பேசும்போது குளத்தூர் மணி எதை சொன்னாலும் பிரபாரம் நம்புவார். அவ்வளோ பெரிய தியாகி. அப்போது சீமானை சந்திக்கணுங்கிறார். சீமானை பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து விமானத்தில் கொழும்பு, சென்னையிலேருந்து நேரடியாக போகிறதில்ல, பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து சென்னை போய் புலிகள் அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து கடல் வழியாக கொழும்புலேருந்து தலைமன்னார் போய், தலைமன்னாரிலிருந்து விஸ்வமடு வழியாக முல்லைத்தீவில் போய் பிரபாரனை பார்க்குறாரு. பார்த்து தங்க வைக்கிறாங்க. தங்க வைக்கப்பட்ட காலம் நீங்கள் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த உடனே சீமான் தன்னை உடனே இந்தியாவுக்கு அனுப்புங்கிறார். என்ன காரணம்? சத்ருன்ற பயமா? நீங்கள் அவர் கூட அவருடைய அறையில் இருந்த ஒரு மின்னல் முருகன் ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் 2 ஒரே ரூமில் வந்திருக்காங்க. அவரை வேணால் உங்களுக்கு அனுப்புகிற இன்டர்வியூ எனக்கு இன்னும் இருக்கார், இதெல்லாம் இருக்கார். எல்லாளன்னு ஒரு படத்தினுடைய இயக்குனர் அவர். ஏன்னா அடுத்த பஸ்ஸில் அனுப்பு, அடுத்த போட்டில் என்ன அனுப்பு. யார்? சீமா.
நீங்கள் புலிகளில் மது குடிப்பது, சிகரெட் குடிப்பது, பெண்கள் விஷயத்தில் கொடூரமான தண்டனை. ஆனால் சீமா அங்கிருந்த ஒரு 15 நாளில் தினமும் முழு போதையில் இருந்தார். சாட்சி மின்னல் முருகன். பயிற்சி எடுத்தேன்னு சொல்கிறேன். அதாங்க இப்போ மது போதையில் தண்ணி அடிக்கிற பயிற்சி. வேறு என்ன? நீங்கள் சாட்சியோடு சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? மின்னல் முருகன் இருந்திருக்கார். அறை அவருடைய 2 பேர் தான் அந்த அறையில் இருந்திருக்காங்க. அப்போது பிரபாகரன் உடனடியாக அவரை அனுப்ப சொல்லிட்டார். பார்க்கலையா? அப்போது பார்த்துட்டு போகணுன்னு ஒத்த காலில் நிற்கிறார். குளத்தூர் மணியன்னு அனுப்பின ஒரு காரணத்தினால ஒரு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு பிரபாகரன். அவ்வளோதான், எதுவுமே இல்லை. இவர் வேண்டா வெறுப்பாக வெளியே அனுப்ப சொல்கிறாப்புல. நீங்கள் யாழ்மதின்னு அங்கே ஒரு புலிகளுடைய செய்தி வாசிப்பாளர், அந்த அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் புலிகள் தலைமையிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்த கால் நிற்கிறார். யுத்த காலம் அங்கே. இவர் என்ன வேலை செய்கிறாரு? கல்யாணம் பண்ணுறதுக்கு நிற்கிறார். இந்த தகவல் பிரபாகருக்கு போகுது. ரசிப்பார் அவர்? இவர் எதுக்கு வந்தார் சார்? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவர் தொடர்ந்து அவருடைய மேடைகளில் அண்ணன் பிரபாகரன் கூட இருந்தேன், உணவு சாப்பிட்டேன், குறிப்பாக ஆமைக்காரையெல்லாம் எனக்கு சமைச்சு கொடுத்தாங்களாம் சொல்கிறது, இது எல்லாமே தொடர்ந்து பேசுகிறாரு. இன்றைக்கி பிரச்சாரத்தில் நான் புலி பயிற்சி எடுத்தவேன்றாரு. அவ்வளோ ஒரு சாதாரண மனிதராக இருந்த ஒரு இயக்குனராக இருந்தவருக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு தான் புலிகள் படை இருந்துதா? இல்லைங்க, அவ்வளோ பொய்யுங்க. ஒரே வார்த்தை தாங்க சொல்ல முடியும். நான் தான் என்ன சொல்கிறேன், இவர் முதல்ல அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டார் பிரபாகரன். இந்த காதல் மேட்டரில் ஒரு பொண்ணு இல்லை, 2 பொண்ணுக்கு அங்கே லவ் ப்ரொபோசல் பண்ணுறாரு. இது சாட்சியோடு நான் சொல்கிறேன் சார், சும்மா டுபாக்கூர் கதையெல்லாம் இல்லை. மின்னல் முருகன் சாட்சி. இப்போ ஸ்பீக்கர் ஃபோனை போட்டு பேசட்டுமா? அவர் இதுதான் கதையை போல சொல்லுவார். அப்போது இவர் முதல்ல அனுப்பி விடுங்கன்ட்டார். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அவ்வளோதான். முதல் போட்டில் இவர் முதல்ல அனுப்பிச்சி விடுங்கன்ட்டார். இவ்வளோ ஒழுங்கீனமான நபர்களை அவர் குளத்தூர் மணியண்ணன் தாங்க பெரிய குற்றவாளி. இவர் சந்திக்க வச்சது, இவருங்க அனுப்புனது எல்லாமே. இல்லைன்னா இந்த தமிழகத்துக்கு இவ்வளோ பீடையே முடிச்சிருக்காரு. இதுதான் நடந்தது. அவருடைய அறையில் இருந்த மின்னல் முருகன் அவரும் அந்த போட்டு வரல, யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, போட்டு வரல. இவர் எப்படியாவது இந்தியாவுக்கு வரணும் என்பதில் ஒரே குறியாக இருந்து ஒரு வாரம் 10 நாளில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். இதுதான் நடந்தது. ஆனால் இங்கே வந்து சொல்கிற கதெல்லாம் வேறையாக இருக்குது. நீங்கள் அதான் நான் முதலே சொல்லிட்டேன். மதிமுக புலிகள் இயக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டது. மதிமுக எல்டிடி வந்த பிறகு தான் அந்த மதிமுக இயக்கமே உருவாச்சு. சீமா உருவானார். அதே போல் ராமதாஸ் ஈழ போராட்டத்தை பேச்சு தான் அவருக்கு மிகப்பெரிய விளம்பரம் கிடைச்சது. அதனாலலாம் இருந்து அதில் தமிழர் வாழ்வுரிமை பேரணி, அது முழுக்க ஈழ போராட்டத்தினோட அடையாளம் தான். பாபா இவ்வளவு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைச்சிது. அப்போ இதெல்லாமே ஈழ போராட்டத்தை ஒட்டித்தாங்க 83லேருந்து 2009 வரைக்கும் தமிழக அரசியலே நகர்ந்தது. அப்போ சீமா ஏமாத்தினார், கருணாநிதி ஏமாத்தினார், வைகோ ஏமாத்தினார், ராமதாஸ் ஏமாத்தினார், எல்லாரும் கருணாநிதி ஜெயலலிதா எல்லாம் ஏமாத்தினாங்க. சீமா கடைசியாக ஏமாத்தினார். அவர் 2009க்கு அப்புறம் பண்ணுறாரு. அவ்வளோதான். கருணாநிதி இப்போ டெசோ மாநாடு போட்டு ஏமாத்தினார். எம்ஜிஆர் மறைவுக்கோட ஈழ போராட்டத்தில் உண்மை தன்மையே போச்சு. இங்கே ஆளே இல்லை. எம்ஜிஆர் மட்டும்தான் உண்மையோடு இருந்தார். ஆரம்பத்தில் எதிர்த்தாந்தானே நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது அவருக்கு ஈழ போராட்டத்தை பற்றி தெரியல. சிங்கள ரசிகர்கள் எனக்கு இருக்கா, அதனால் ஈழத்தை ஆதரிக்க முடியாதுன்னாரு. அதன் பிறகு பிரபாகரனுக்கு பல கோடியை கொடுத்தார். இந்திரா காந்தி நீங்கள் டெல்லியில், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், 2 பேர் தான் சகாப்தங்கள். இந்திரா காந்தி மறைந்தது ஒரு பெரிய சகாப்தம். எம்ஜிஆர் மறைந்தது ஈழ போராட்டத்தினுடைய அடுத்த பின்னடைவு. இதுதான். மீது எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், முழுக்க பச்சை ஏமாற்றுக்காரர்கள். கருணாநிதி, ஜெயலலிதா, ராமதாஸ், வைகோ, அத்தனை பேரை என்னால் சொல்ல முடியும். வைகோலாம் இங்கே முழுமையாக அதுக்காக பயணிச்ச இல்லை. அதான் சார், 90களுக்கு பின்னாடி வைகோவோட புலிகள் எந்த தொடர்பும் இல்லை. இலங்கைக்கு போயிட்டு வந்தார்ல, புலிகளுடைய ஆயுத போராட்டத்தை நிறுத்த சொல்லி இந்திய அரசாங்கம் டெல்லி அனுப்பிய தூதர்.
அதுக்கு போகிறாரு. போயிட்டு வந்த பிறகு புலிகள் ஆயுதத்தெல்லாம் கீழே போட முடியாது, போய் சொல்லிருன்ட்டு அனுப்புகிறாங்க. அதோடு வைகோவுக்கும் புலிகளுக்குமா தொடர்பே முற்றிலுமாக போயிடுச்சு. எப்போ? 91 போயிடுச்சு. அதற்கு பிறகு திருமாவளவன் தான் 195 நாடுகளுக்கு புலிகள் சார்பாக போயிட்டு வந்தவர். ஏன் வைகோ ஏன் போகல? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அதுக்கு வைகோவை புறக்கணிச்சுட்டு தான் திருமாவளவனை புலிகள் தூக்குறாங்க. வைகோ இருந்த காலத்தில் திருமாவளவனை இல்லையே அரசியலில். 2000 பின்னாடி தான் திருமாவளவன் வர்றாரு. 90களிலிருந்து வைகோ இருக்கார. ஏன் வைகோ கட்சி ஆரம்பித்த பின்னாடி புலிகள் 195 நாடுகளுக்கு ஏன் வைகோ போகல? எல்லாம் வேஷம் சார், நடிப்பு, வேஷம், பச்சை பொய். திருமாவளவனை கொண்டு சேர்த்தாரு எல்லாருக்கிட்டையும். திருமாவளவனை புலிகள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் தான் பிரபாகரனை இங்கே இல்லை, அது எப்படி? அதாவது மக்கள் முட்டாளாக இருக்கான், அரசியல் கட்சிகள் ஏமாற்றுக்காரனாக இருக்கான். அதனால் சீமானுக்கும் ஈழ போராட்டத்துக்கு, ஏன்னா ஈழப்போராட்ட முடிவு வந்த பிறகு திராவிட இயக்கங்கள் ஏமாத்துறான்னு மக்கள் தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாம் சீமான்ட்டு போனான், இளைஞர்கள் போகிறான். அதுதான் சீமானுடைய பலம். அதை திருமாவளவன் செய்யலை. திருமாவளவன் திமுகவில் கரைஞ்சி போயிட்டார். இல்லைன்னா திருமாவளவன் ஒரு தமிழ் தேசிய தலைவனாக வர வேண்டியவர். திமுகவோடு நின்று திமுகவை எதிர்த்து நீங்கள் தமிழில் அங்கீகார மாநாடு, திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சியும் சேர்ந்தால் ஒரு மாநாடு நடத்தினா எப்படி இருக்கும்? அவ்வளோ கூட்டம் வந்தான், கண்ணால் பார்த்தேன். தமிழில் அங்கீகார மாநாடு. எனக்கு தெரிஞ்சு அந்த அமைஞ்சிக்கிறேன் அந்த பார்க்கை ஒட்டி மெயின் ரோடு, பூந்தமலை ரோடு வரைக்கும் ஒரு 2 லட்சம் பேர் வந்தான். இதெல்லாம் வரலாறு. அதனால் சீமானுக்கும் ஈழத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மிக தெளிவான பார்வை முன் வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.